வணக்கம் நண்பா. தலையீறு குடிஞ்சிருச்சு. இதுதான் தோனிக்கு கடைசி ஐபிஎல். சிஎஸ்கே ரசிகர்களுக்கு சாஸ்திரி சோகமான தகவல். ஐபிஎல் 2024 T20 கிரிக்கெட் தொடரில் நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன்ஷிப் பொறுப்பை ருத்துராஜ் கைக்வாட் கையில் தோனி ஒப்படைத்து விட்டார். கடந்த 2008 முதல் கேப்டனாக செயல்பட்டு வந்த அவர், இந்தியாவைப் போலவே சிஎஸ்கே அணியையும் சிறப்பாக வழிநடத்தி 5 கோப்பையை வென்று வெற்றிகரமான அணியாக சாதனை படைப்பதற்கு முக்கிய காரணமாக திகழ்ந்தார். இருப்பினும் 42 வயதை கடந்துவிட்ட அவர் சென்ற வருடமே லேசான முழங்கால் வலியுடன் விளையாடினார். எனவே காலத்திற்கு விளையாட முடியாது என்பதை உணர்ந்து வருங்காலத்தை கருத்தில் கொண்டு ருத்துராஜிடம் கேப்டன்ஷிப் பொறுப்பை ஒப்படைத்துள்ள தோனி, சாதாரண விக்கெட் கீப்பராக மட்டுமே விளையாடி வருகிறார். அவருடைய இந்த முடிவு சென்னை ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றமாகவே அமைந்துள்ளது. அதே சமயம் கேப்டனாக இல்லாமல் போனாலும் விக்கெட் கீப்பராக மட்டும் இன்னும் சில வருடங்கள் தோனி விளையாட வேண்டும் என்பதே ரசிகர்களின் விருப்பமாக இருக்கிறது. இந்த நிலையில் 2022 ஜடேஜா கேப்டனாக செயல்பட்ட போது தோனி முக்கிய முடிவுகளை எடுப்பதில் அதிகமாக தலையிட்டதாக ரவி சாஸ்திரி கூறியுள்ளார். ஆனால் தற்போது எந்த தலையீடும் செய்யாமல் அனைத்து முடிவுகளையும் ருத்துராஜ் எடுப்பதற்கு அனுமதிக்கும் தோனி ஓரமாக ஒதுங்குவதை பார்க்க முடிவதாகவும் ரவி சாஸ்திரி தெரிவித்துள்ளார். எனவே இதுதான் அவருடைய கடைசி ஐபிஎல் தொடர் என்று உறுதிப்பட வெளிப்படையாக தெரிவிக்கும் ரவி சாஸ்திரி, இது பற்றி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தொலைக்காட்சியில் பேசியது இதுவே தோனியின் கடைசி சீசன் சரியா? மிக தெளிவாக இருங்கள். தன்னுடைய உடல் எவ்வாறு ஒத்துழைக்கிறது என்பதற்கு தகுந்தாற்போல் அவர் இந்த சீசன் முழுவதும் விளையாடுகிறாரா அல்லது பாதி மட்டுமே விளையாடுவாரா என்பது பற்றி காலம் பதில் சொல்லும். ஆனால் தற்போது தோனி எடுத்துள்ள முடிவு ருத்துராஜ் கையில் பாதியிலேயே வேலையை ஒப்படைக்க விரும்பவில்லை. அனைத்தையும் பின்னாலிருந்து பார்க்கிறேன், தேவைப்பட்டால் உதவி செய்கிறேன் என்பதை சொல்கிறது. குறிப்பாக ஜடேஜா கேப்டனாக இருந்த வருடத்தை விட தற்போது தோனி அதிகமாக பின் இருக்கைக்கு செல்கிறார். தண்ணீர் இடைவேளை போன்ற நேரங்களில் மட்டுமே கொஞ்சமாக முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தலையிடுகிறார். அந்த வகையில் ருத்துராஜ் தமக்கு தாமே செயல்படுவதற்கான முழு சுதந்திரத்தையும் தோனி கொடுத்துள்ளார். இம்முறை தோனியின் குறுக்கீடு மிகவும் குறைவாகவே இருப்பதை பார்க்கிறேன் என்று அவர் கூறினார்.